வலம்புரி சங்கு கடல்ல தான் தோன்றும். ஆனால் சிவன் கோவில இருக்க ஒரு குளத்துல 12 வருஷத்துக்கு ஒரு தடவை சங்கு தோன்றும் சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்க திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவில தான் இந்த அற்புதம் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. மார்க்கண்டேய மகரிஷி ஒரு தடவை இந்த கோவிலுக்கு வராரு. சிவபெருமான அபிஷேகம் பண்றதுக்கு பாத்திரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருந்தி இங்க இருக்க குளக்கரையில போய் அமர்ந்திருக்காரு. அப்போ பெரியதொரு வலம்புரி சங்கு இந்த குளத்திலிருந்து மேலெழுந்து அவர் அருகே மிதந்து வந்தது. அதை கண்டு மனமகிழ்ந்த மார்க்கண்டேயர் அந்த சங்கை கொண்டு ஈசனை நீராட்டி பூஜித்தார். அன்று முதல் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு தீர்த்தத்திலிருந்து வலம்புரி சங்கு தோன்றி மிதந்து வருவது வழக்கமாக இருக்கின்றது. சங்கு தோன்றுவதற்கு அறிகுறியாக குளத்தின் ஓரத்தில் நுரை வருவதை காணலாம். மறுநாள் ஓங்கார சப்தம் கேட்கும். உடன் சங்கு வெளிவந்து நீரில் மிதக்கும். அப்போது தயாராக இருக்க குருக்கள் குளத்தின் நடுவே சென்று அதை எடுத்து வந்து சுத்தப்படுத்தி பொட்டிட்டு பூ வைத்து பின் மேலதாளத்துடன் கோவிலுக்கு எடுத்து செல்வர். மார்ச் 2024 12 வருஷத்துக்கு அப்புறம் சங்கு தோன்றி இருக்கின்றது.